குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஆம் உங்கள் நட்ராஜ் டேக்கர்ஸ் ஆஃப் வெப்சைட் அட்மின் பேசுகிறேன். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக வந்து நிறையா விழிப்புணர்வு வீடியோ, ஆன்மீக வீடியோலாம் நிறையா கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெளிநாட்டிலேருந்து வரும்போது மறந்து இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. இதே என்னுடைய முழுக்க என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கேன். அப்போ நான் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு உள்ளே போகும்போது ஒரு போலீஸ்காரங்க வந்து அப்போ தான் அந்த பையன் வந்து துபாய் ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கான். அவனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போனாங்க. அப்போ எதுக்காக இழுத்துட்டு போகிறாங்க சொல்லி கேட்கும்போது சரியான தகவல் எதுவுமே தெரியலை. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து பார்த்தா அழுதுட்டு இருக்காங்க. அவனோட மனைவி, அம்மா அப்பா எல்லாருமே வந்து வெளியிலேருந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன சார் நடந்தது, எதுக்கு இந்த பிரச்சனை? ஏன்னா வெளிநாடு மகன் போய் 3 வருஷம் ஆச்சு. இப்போ தான் வந்து அவன் இந்தியாவுக்கு வர்றான். சென்னை ஏர்போர்ட்டில் இது இல்லை. அப்போ வந்தோன்னு போலீஸ்காரங்க அவனை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. என்ன ரீசன் கேட்டால், பையன் வெளிநாடு வேலைக்கு போயிட்டான், 3 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி ஊருக்கு வர்றேன்னு சொல்லி காலைல இன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ அந்த பையன் கையில் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த தப்பு வெளிநாட்டில் இருக்க எந்த ஒரு தமிழனும் எந்த ஒரு இந்தியனும் தயவு செஞ்சு இந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா இதனால் உங்கள் வாழ்க்கையை சீரழிஞ்சிடும். அப்போ இந்த பையன்களை வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த லக்கேஜை பார்த்த உடனே வெளியில் துபாய் ஏர்போர்ட்டில் வெளியில் ஒருத்தர் நின்றுக்காரு. அவர் சாதாரண ஒரு ஃபோனை கொடுத்து இதை வந்து சென்னையில் உள்ள எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருங்க, என் தம்பி வருவான், அவன்கிட்ட வந்து இந்த ஃபோனை கொடுத்துருங்க சொல்லியிருக்காப்புல. இந்த பையன் இருக்காப்புல, இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாது சார். சார் உங்கள் லக்கேஜ் எவ்வளோ இருக்குது, அதுக்கு ஃபுல்லாக நான் பேமெண்ட் பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ லக்கேஜ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா 3 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வரும்போது அந்த ஏர்போர்ட்டை சொல்லியிருப்பாங்க 30 கிலோ ப்ளஸ் 7 கிலோ தான் அளவுடு, 20 கிலோ ப்ளஸ் 7 கிலோ அளவுடு, இந்த மாதிரி ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்டை விட இந்த பையன் வந்து கொஞ்சம் லக்கேஜ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அப்போ வெளியில் உள்ள ஒரு ஏஜென்ட் சொல்லியிருக்கிறாரு, தம்பி உங்களுக்கு வந்து லக்கேஜுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த அமௌண்ட்டை நான் பே பண்ணிடுறேன். ஜஸ்ட் எனக்கு வந்து இந்த ஃபோனை வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஊரில் கொண்டு போய் கொடுத்துருங்க, அவங்க ஏர்போர்ட்டுக்கு ரிசீவ் பண்ண வந்துட்டு போவாங்க சொல்லியிருக்காப்புல. இந்த பையனை வந்து தம்பியும் நம்பி ஃபோனை வாங்கிட்டாப்புல. ஏர்போர்ட்டுக்கு உள்ள வந்தோடனே இந்த பையனுக்கு வந்து லக்கேஜ் கொஞ்சம் ஓவராக இருந்தோடனே அதுக்கெல்லாம் அமௌண்ட் கட்டிட்டார். கட்டி இந்த பையனை அனுப்பிவிட்டாங்க. இந்த பையன் பண்ண தப்பு, அங்கே ஃபோனு கொடுத்தாங்கல்ல, அவங்களாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், அவங்க பாஸ்போர்ட் காப்பி, அதுமாதிரி இந்தியாவில் யாருக்கு ஃபோனை கொடுமோ அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி எல்லாமே வாங்கியிருக்கணும். இந்த பையன் அது பண்ணவே இல்லை. அது மொத்தம் இந்தியா ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட்டில் செக்கிங் முடித்து அந்த சுங்கவரி இதில் செக் பண்ணி வரும்போது இந்த பையன் வச்சுருந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா கோல்டு இருந்துச்சு. கோல்டை மறைச்சி கொடுத்துட்டாங்க. ஏங்க இந்த பையன் முதலே யோசனை பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த பையன் வந்து படிப்பறிவு கம்மியானது, ரொம்ப பெரிய வேலைக்கெல்லாம் போகலை. ஏன்னா இந்த பையன் போனதே வந்து இந்த மேசன் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிருக்கான். இவரோட அதிகபட்ச சேலரி பார்த்திங்கன்னா மாதம் வரை 20-25,000 தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சம்பளத்துக்காக போயிட்டான். ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரும்போது அவனோட ஃபோனில் பேட்டரிக்கு பதிலாக கோல்டை உள்ளே வச்சுருக்காங்க. இந்த துபாயில் உள்ள ஏஜென்ட் என்ன செஞ்சுருக்காரு, நேராக தமிழ்நாட்டில் உள்ள அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த பையனோட ஃபோட்டோ எல்லாம் அனுப்பிட்டாங்க. வெளியே வந்தால் இவன்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடு கோல்டு, ஒருவேளை போலீஸ் பிடிச்சா நீ எஸ்கேப் ஆகிடு. இதுதான் அந்த ஏஜென்ட்டோட கான்செப்ட். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வரலையே அந்த பையன். ஏர்போர்ட்லேயே அந்த பையனை தூக்கிட்டாங்களே. இப்போ அந்த பையன் சொல்கிறான், சார் துபாயிலேருந்து ஒரு அண்ணன் கொடுத்து விட்டாரு. யாரை கொடுத்து விட்டாங்கன்னா தெரியாது. ஆனால் அவனை பொறுத்தவரை வந்து நீ அக்யூஸ்ட், நீ திருடன், நீ தான் சீட்டி மட்டும் வந்திருக்க, அது மாதிரி சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா பையனை பெற்றெடுத்த தாய் வந்து ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாப்புல, மனைவி ரொம்ப அழுகிறாப்புல, புள்ள வந்து தேடுது எங்கள் அப்பாவை பார்க்கணும், அப்பாவுக்கு பார்க்கணும். ஏன்னா 3 வருஷம் கழித்து வரும்போது அப்பா எனக்கு பெர்ஃப்யூம் வாங்கிட்டு வருவார்,
டேட்ஸ் வாங்கிட்டு வருவார், பிஸ்கட் வாங்கிட்டு வருவார், எனக்கு விளையாட டாய்ஸ் வாங்கிட்டு வருவார். அப்படி ஆசையோடு இந்த பிள்ளை மைண்டில் இன்றைக்கி அப்பா ஜெயிலில் இருக்கார் சொல்லும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்குது. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், துபாய் ஏர்போர்ட்டுன்னு இல்லை, எந்த ஒரு ஏர்போர்ட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு லக்கேஜ் அதிகமாக இருக்குது சார், உங்களுக்காக நான் பே பண்ணுறேன், இந்த லக்கேஜை கொண்டு போய் என் தம்பிகிட்ட கொடுங்க, அண்ணன்ட்ட கொடுங்கன்னா தயவு செஞ்சு ஒத்துக்கிடாதீங்க. ஏங்க உங்கள் லக்கேஜ் உங்களால் முடியும்னா தகுதி இருந்தால் அந்த அளவுக்கு நீங்கள் பில் அமௌண்ட்டு பே பண்ணிட்டு வாங்க. இல்லையா லக்கேஜ் கம்மியாக இருந்தால் தூக்கி குப்பையில் கூட போட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் போல் ஆசைப்பட்டு இன்றைக்கி ஜெயிலில் பையன் இருக்கிறான். இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உணருங்க. ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஒருத்தர் ஓசியாக கொடுக்க மாட்டாங்க யாருமே. ஏங்க இந்தியாவில் கிடைக்காத ஃபோனு துபாயில் கிடைக்குதா? இந்தியாவில் அந்த ஃபோன் கிடைக்குதுல்ல, அந்த ஃபோனோட காஸ்ட்டை மிஞ்சி பண்ணால் எவ்வளோ, ஒரு 10,000 இருக்குமா? இந்த 10,000 கூட இல்லாமல் இருக்கானே இங்கே. சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நோக்கியோ ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன ஃபோன், அந்த ஃபோனை கொடுத்துடுவாங்க. இப்போ நாங்களாம் துபாய் போயிட்டு வரும்போது போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட கேட்டாங்க, ஆனால் அந்த ஃபோனை மதுரை ஏர்போர்ட்டில் எங்கள் அண்ணன் இருப்பார், கொடுத்துறீங்களாண்ணே. நான் என்ன இந்த 2000 ரூபா மாதிரி ஃபோனை இந்தியாவில் கிடைக்கலையா, இதை நீங்கள் கொடுக்குறியா? வேணா ஒன்று பண்ணேன், நான் கொண்டுட்டு போகிறேன். அதே தேதியில் உன் ஆதார் கார்டு யார் கையில் கொடுக்கணும், அவங்க ஆதார் கார்டு, அதே மாதிரி உங்களோட ஐடி பத்தாக்கா எல்லாம் எனக்கு கொடு சொன்னேன்னே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம கரெக்டாக மாட்டி விட்டுருவோம். அதெல்லாம் அது அவங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு வெளிநாடுலேருந்து வரும் நண்பர்கள் அனைவரும் இந்த விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. யாருமே ஏர்போர்ட்டில் இருந்து எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் தயவு செஞ்சு கொண்டுட்டு வராதிங்க. யார் கொடுத்தாலும் அவங்களோட ஐடி கார்டு எல்லாமே வாங்கிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஃபேமிலி யார் பார்க்குறது? இந்த வீடியோவை முடிந்தளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.